சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவோடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே மாறிடுது. இங்கே தமிழ்ச்செல்வி காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜு இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிரைண்டரு, மிக்ஸி எல்லாமே இருக்குது. என்ன வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஆடம்பர பொருள் இருக்குது, எப்படி வந்திருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தான் வராங்க. அம்மாச்சி வீட்டுக்குள்ளே என்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் என்ன மச்சி நீங்களா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அடி போடி இவளே, நானாவது இதெல்லாம் வாங்குறதாவது எனக்கு கூட தோணலை பாரு. ஆமாம், நீ இந்த வீட்டில் இருக்க, உனக்கு ஏதாவது வசதிக்கு ஏதாவது இந்த வீட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட தோணலை பாரு. அப்படி தோணியிருந்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். நீங்கள் பண்ணலையா? அப்போ இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நான் எங்கேடி பண்ணேன், இதை பண்ணதெல்லாம் யாரு தெரியுமா, உன் புருஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏன் பண்ணன்னா அவன் பொண்டாட்டிக்கு பண்ணுறான், இதில் போய் நான் என்னத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், என்ன மச்சி சொல்கிறீங்க, அவர் அதெல்லாம் பண்ணார், இன்னைக்கு காலையில் கூட ஸ்கேனுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கிறவர் அவர் எப்படி மச்சி இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை, அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியான்னு எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்கிறாங்க. சரி அம்மாச்சி, அவர் வரையில நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும்டி, டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டியா, நேரத்துக்கு நல்லா சாப்பிடு சரியா, நீ இப்போ 2 உசுருல மொத்தம் 3 உசுறு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் வளரவும், 3 உசுரா, எல்லாரும் பிள்ளைத்தாச்சியா இருக்கிறவங்கள 2 உசுறு கறி தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன 3 உசுறுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ அப்படி இல்லடி, 2 உசுறு தான், நான் பாட்டுக்கு வாய் உளறி 3 உசுறுன்னு சொல்லிட்டேன், நீ நல்லா சாப்பிடு, அதை சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன் சரியா, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேது வராரு. ஏங்க இதெல்லாம் நீங்கள் தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இல்லையே இதெல்லாம் நான் வாங்கலையே அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. நீங்கள் வாங்கலைன்னா இதெல்லாம் என்ன கடையிலேருந்து கால் முளைச்சி நடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமாம் நான் தான் வாங்கினேன், அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. இல்லை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஆடம்பர பொருள் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், என்னதான் இருந்தாலும் என்னைய நம்பி நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க, அதான் உன் பாசையிலே சொல்லணும்னா ரூம்மேட்டுக்கு என்னால் முடிஞ்ச வசதியை செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான், உன் மேலே ஒரு கரிசனமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இங்கே பாரு கூட பேசிக்கிட்டு இருக்காது, எனக்கு இதெல்லாம் உனக்காக பண்ணணும்னு தோணலை, ஏதோ என் கூட இருக்க அதுக்காக மட்டும்தான் பண்ணேன், மற்றபடி உன் மேலே எனக்கு அக்கறையோ இல்லை நீ பிள்ளைத்தாச்சியாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பாசமோ எதுவும் கிடையாது, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சேது நல்லா சமாளிச்சாரு. சரி உங்ககிட்ட இதுக்கு மேலே பேசுனா எதுவும் கேட்க போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா சேரெல்லாம் போட்டு பீரோ மேலே ஒரு பெட்டி இருக்குது, அதை எடுக்க போகிறாங்க. இவர் சேது பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன புள்ளத்தாச்சியாக இருந்துக்கிட்டு சேரை போட்டு இதில் ஏறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லைங்க இந்த பீரோ மேலே இருக்கிற பெட்டிக்குள்ளே என்னுடைய பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்கிட்ட சொன்னால் நான் எடுத்து தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நான் என்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி எடுத்தாங்க அந்த மாதிரி எடுத்தாங்க நான் கேட்டிருக்கேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் வேலையை எனக்கு பார்த்துக்கிற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு அந்த சேர் மேலே ஏறி ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. சேர் பார்த்தா நழுவ ஆரம்பிக்குது, தமிழ் கீழே விழுக போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா சேது வந்து பிடிச்சிடுறாரு. இதெல்லாம் தேவையா, எதுக்கு இப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள் நினைக்கிறாரு. இங்கே தமிழ் பார்த்தா சேதுவை பார்க்குறாங்க, சேது பார்த்தா தமிழை பார்க்கவும் அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி போதும் கீழே இறக்குங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாம் ஆசை தான், இவளை தூக்கணும்னு ஆசை, அதனால நான் ஓடி அந்த தூக்குனேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு வேகமாக ஓடி அந்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நான் உன்னை பிடிக்கலைன்னா கீழே வந்திருப்பேன், பாவம் வாய் வயிறுமா இருக்கியே அப்படின்னு சொல்லி தான் வந்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு வெளியே போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருமா மாமா இவளுக்காக டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டருன்னு சொல்லி அம்புட்டு பொருளையும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இறக்கியிருக்காரு. எங்கேயோ கடந்து வந்தவ, அவன் மேலே ஏதோ பாசம் இல்லை, அவள் கூட வாழலாம் விருப்பலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அம்மாச்சி இன்னைக்கு கூட ஸ்கேனை பற்றி சொல்லல கூட அதை எதையுமே காதில் வாங்காமல் அம்மாச்சி பேச்சையே கேட்காம இருந்தார். இப்போ என்னன்னா திடீர்னு இம்புட்டு பொருளை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சிருக்காருன்னா அப்போ மாமா மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், கூடாது தாமரை, அவன் மனசு மாறவே கூடாது, இன்னும் அவன் மேலே எவ்வளவு வெறுப்பை உண்டாக்கணுமோ அம்புட்டு வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க.